ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ ஜெகத்குரு பத்ரி சங்கராச்சாரிய தோடகாச்சாரிய ஸ்ரீக்ஷேத்திர சகடபுர ஸ்ரீ வித்யாபீடாதீஸ்வர ஸ்ரீவித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த மகாஸ்வாமிகள் என்று மிகுந்த மரியாதையோடு அழைக்கப்பெறுகின்ற சகடபுரம் சுவாமிகள் இந்த ஆண்டு சாதுர்மாசி விரதத்தை சென்னை கிழக்கு தாம்பரம் அகஸ்தியர் தெருவில் உள்ள கிளை ஸ்ரீ மடத்திலே கைக்கொள்ளுகிறார்கள். இந்த விரதமானது இந்த ஆண்டு 29/7/2026 தொடங்கி செப்டம்பர் மாதம் 26/7/2026 அன்று நிறைவு பெறுகிறது. 4 பட்சங்கள் சாதுர்மாசியம் என்று சொல்லக்கூடிய இந்த விரதம் 4 பட்சங்களாக கடைபிடிக்கப்பெறுகிறது. இந்த சாதுர்மாசிய விரத சமய காலத்திலே மகான்கள், யோகிகள், சித்த புருஷர்களை தரிசனம் செய்வதும் அவர்களுக்கு பாத பூஜை செய்வதும் பிக்ஷாவந்தனம் செய்வதும் மிகப்பெரிய பேராகவும் புண்ணியமாகவும் கருதப்படுகிறது. அத்தகைய பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஸ்ரீக்ஷேத்திர சகடபுராதீஸ்வரர் ஜெகத்குரு பத்ரி சங்கராச்சாரிய ஸ்ரீவித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணாந்தீர்த்த மகாஸ்வாமிகள் மிக பிரம்மாண்டமான அளவிலே தவத்தினை மேற்கொண்டு நமக்காக அல்லும் பகலும் அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஸ்ரீவித்யா சாதகோத்தமர், ஸ்ரீவித்யா தபோநிதி, பரம ஸ்ரீவித்யோபாசகர், ஸ்ரீவித்யா சாதக முக்குட்டமணி என்றெல்லாம் உயர்ந்த கீர்த்திகளை ஸ்ரீவித்யா உபாசனையிலே செய்து பல்வேறு அற்புதமான திருப்பணிகளை நிகழ்த்தி நமக்கெல்லாம் அருளை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். தாயினும் சால பறிந்து யாரெல்லாம் வந்து எப்பொழுதெல்லாம் அவர்கள் முன்னால் நின்று தங்கள் குறைகளை சொல்லுகிறார்களோ அந்த கணமே, அந்த அருள் பார்வையிலேயே அவர்களுக்கு எல்லா நலன்களையும் அள்ளி வழங்கக்கூடிய மாபெரும் கருணை வள்ளலாக, தபோசீலராக அவர்கள் திகழ்கிறார்கள். தம்முடைய பேராற்றலால், தவ சக்தியினாலே ஸ்ரீக்ஷேத்திர சகடபுரத்தை புனர் நிர்மாணம் செய்து புனருத்தாரணம் செய்து மிக அற்புதமான வகையிலே 2 முறை கும்பாபிஷேகம் செய்து அருளி இருக்கிறார்கள். அதே போல தம்முடைய குருநாதர் ஸ்தாபித்த கிழக்கு தாம்பரம் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி ஆலயத்தை கற்கோவிலாக மாற்றி அழகான முகப்பு மண்டபம், ராஜகோபுரம் சமைத்து மிக பிரம்மாண்டமாக ஸ்ரீமடத்தை அமைத்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே 2 முறை அங்கே கும்பாபிஷேகத்தை செய்திருக்கிறார்கள். மிக அழகாக கோவை மகாலட்சுமி மந்திரை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு அருகிலே திருவோணமங்கலம் என்கின்ற ஊரிலே இருக்கக்கூடிய 33 அடி உயர ஆஞ்சநேய சுவாமி, ஞானபுரி சித்திரக்கூட க்ஷேத்திரம் என்ற அந்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய 33 அடி ஆஞ்சநேயர் கோவிலை மிக அழகான முறையிலே ஏற்று மிக அற்புதமாக திருப்பணியை பூர்த்தி செய்து கும்பாபிஷேகம் செய்து அருளினார்கள். தற்பொழுது அங்கே 108 அடி உயர ராஜகோபுரம், 32 அடி கல்கார திருப்பணிகள் பூர்த்தியாகி தொடர்ந்து ராஜகோபுரம் மேலே எழும்பிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய அற்புத திருப்பணிகளை எல்லாம் அவர்கள் ஒரு புறம் செய்து கொண்டிருந்தாலும் நமக்காக தாயினும் சால பறிந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று மாணிக்க வாசகர் சொல்லுவாரே, அதுபோல தவம் செய்து நமக்காக அவர்கள் 2 மாதங்கள் சென்னையிலே கிழக்கு தாம்பரம் அகஸ்தியர் தெருவில் உள்ள கிளை மடத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான காலத்திலே நாம் அவர்களை தரிசனம் செய்வதும் பிக்ஷாவந்தனம் செய்வதும் பாத பூஜை செய்வதும் வாழ்நாளிலேயே கிடைத்தற்கரிய அற்புதமான பாக்கியமாகும். ஆகையினாலே அன்பிற்குரியவர்களே, எல்லோரும் இந்த அற்புதமான தருணத்திலே வருகை தந்து ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரிய மகாஸ்வாமிகளுடைய பரிபூரணமான கடாட்சத்தை பெற்று வாழ்வில் சகல நலன்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். அனைவரும் வருக, குருவருள் பெறுக. நன்றி, வணக்கம்.